Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். அதுல என்னன்னா நம்ம வெரி ஷார்ட் சென்டென்சஸ் பார்க்க போறோம். வெரி ஷார்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம சின்ன சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். It will be useful for you. So without delay, let's get started. Let's see the first sentence. அறிவிக்க வேண்டாம். எதையும் நீங்க அறிவிக்க வேண்டான்றதை எப்படி சொல்லலாம்? Don't announce. Don't announceனா எதையும் நீங்க அறிவிக்காதீங்கன்னு அர்த்தம். Next sentence is விசாரிக்க வேண்டாம். அதை எப்படி சொல்லலாம்? Don't enquire. Don't enquireனா விசாரிக்காதீங்கன்னு அர்த்தம். Next sentence is கவனமாக கேளுங்கள். Listen carefully. Listen carefully. கவனமாக கேளுங்கள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சற்று நகருங்கள். கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? மூவ் அசைட். அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருங்க, சற்று நகருங்கள்னு அர்த்தம். மூவ் அசைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எங்களுடன் சேர். எங்களோட சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஜாயின் அஸ் அப்படின்னா எங்களோட சேர்ந்துக்கோங்கன்னு அர்த்தம். ஜாயின் அஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எழுது. எழுதுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ரைட் டவுன். ரைட் டவுன்னா எழுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேரம் பேசாதே. பேரம் பேசாதேன்றதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பார்கெயின். டோன்ட் பார்கெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யார் சொன்னார்கள் அப்படின்னா who said. இதை யார் சொன்னாங்கன்னு கேட்போம் இல்லையா? அதான் who said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் உறுதிப்படுத்தினாள். அதை எப்படி சொன்னா? she confirmed. அவ தான் வந்து உறுதியா இதை சொன்னா, அவ தான் இதை உறுதிப்படுத்தினான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் she confirmed. நெக்ஸ்ட் ஒன் முணுமுணுக்காதே. don't murmur. don't murmurனா முணுமுணுக்காதேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒப்பிட வேண்டாம். யாரோடையும் நம்மள கம்பேர் பண்ண வேண்டாம், ஒப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? don't compare. விழிப்புடன் இரு. ஸ்டே அவேக். விழிப்பா இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஸ்டே அவேக். நெக்ஸ்ட் ஒன் நானும் அப்படின்னா மீ டூ. நானும்னா மீ டூ. நானும் வரேன் உங்களோடன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் மீ டூ. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் ஏன் கூடாது? ஒய் நாட். ஏன் கூடாதுன்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதான் ஒய் நாட். நெக்ஸ்ட் ஒன் அழாதே. டோன்ட் வீப். டோன்ட் க்ரைன்னு சொல்லுவோம். டோன்ட் வீப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யாருக்காக? ஃபார் ஹூம். நெக்ஸ்ட் ஒன் அது அபத்தமானது. தட் இஸ் அப்சர்ட். அது ரொம்ப அபத்தமானதுன்னு சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் அப்சர்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் உணவு பரிமாறவும். சர்வ் த ஃபுட். சர்வ் த ஃபுட். நெக்ஸ்ட் ஒன் முயற்சி செய்து கொண்டே இருங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? கீப் ட்ரையிங். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கீப் ட்ரையிங். நெக்ஸ்ட் ஒன் கால தாமதம் ஆகிக் கொண்டே இருக்கின்றது. ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட். ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் கெட்டிங் லேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சத்தமாக பேசுங்கள். ஸ்பீக் லவுடர். ஸ்பீக் லவுடர்னா சத்தமாக பேசுங்கள்னு அர்த்தம். வேகமாக ஓடுகிறான். அவன் வந்து வேகமா ஓடுறான்றதை எப்படி சொல்லலாம்? he runs fast. அவன் வந்து வேகமா ஓடுறான்னு அர்த்தம். he runs fast. சாத்தியமற்றது. impossible. இது வந்து முடியவே முடியாது. சாத்தியமற்றதுன்னா impossible. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் விரும்புவதை தேர்வு செய்யவும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க சொல்றதை எப்படி சொல்லலாம்? choose what you want. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். choose what you want. அவன் பொய் சொன்னான். அவன் வந்து பொய் சொன்னான்றதை எப்படி சொல்லலாம்? he lied. அவன் வந்து பொய் சொன்னான்னு அர்த்தம். he lied. என்னை நம்பு. trust me. என்னை வந்து நம்புங்கன்ற சொல்றதுக்கு trust me. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் இப்பொழுது வெளியேறலாம். நீங்க இப்ப போலான்றதை எப்படி சொல்லலாம்? you may leave now. நீங்க இப்ப கிளம்பலான்னு அர்த்தம். you may leave now. நெக்ஸ்ட் ஒன் தொடர்ந்து செய். keep doing. தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டே இருன்னு சொல்றதுக்கு இப்படி சொல்லலாம். keep doing.
நெக்ஸ்ட் ஒன் அது முக்கியம் இல்லை. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அது அவ்வளவா முக்கியம் இல்லை, அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லுவோம்ல. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் ஒருபோதும் கைவிடாதே. நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப்னா ஒருபோதும் கைவிடாதேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் தயவு செய்து உட்காருங்கள். அது எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னா நீங்கள் உட்காருங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் பி சீட்டட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்றத தட்ஸ் ஆல்னு சொல்லலாம். எதற்காக? ஃபார் வாட். எதற்காகன்னு கேட்கறதுக்கு நம்ம ஃபார் வாட் யூஸ் பண்ணலாம். ஏதாவது கூறுங்கள். சே சம்திங். ஏதாவது சொல்லுங்கன்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல சே சம்திங் சொல்லலாம். விலகி இரு. ஸ்டே அவே. என்கிட்ட இருந்து விலகியே இருன்னு சொல்றதுக்கு நம்ம ஸ்டே அவேன்னு சொல்லலாம். வேறு என்ன? வாட் எல்ஸ். வேறு என்னன்றதுக்கு வாட் எல்ஸ்ன்னு சொல்லலாம். சிறிது நேரம் கழித்து முயலுங்கள். ட்ரை லேட்டர். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கன்னு அர்த்தம். ட்ரை லேட்டர். அமைதியாக இருங்கள். காம் டவுன். யாராவது ரொம்ப கோவமா இருப்பாங்க, அமைதியாருன்னு சொல்லுவோம் இல்லையா? காம் டவுன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அதனால் தான். தட்ஸ் வை. ஸோ நான் ரொம்ப கோல்டு ஐட்டம்லாம் சாப்பிட்டா அதனால தான் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, கோல்டு வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது அதனால தான். ஸோ தட்ஸ் வை. நெக்ஸ்ட் ஒன் எவ்வளவு அப்படின்னா ஹவு மச். இது எவ்வளோன்ட்டு நம்ம கண்டிப்பாக ஷாப்லலாம் போனால் கேட்போம் இல்லையா? அதான் எவ்வளவுன்றதுக்கு நீங்கள் ஹவு மச் சொல்லலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். ஸோ இங்கிலீஷில் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் சென்டென்சஸ், ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலையும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you, friends.